அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே அனைத்து புகழும் உரித்தாகட்டும். சாதிமதம் ஏதி வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே தோ ஆலம் தாஜுல் மதீனா ரஹ்மத்துல்லில் ஆலமீன் இமாமுல் அம்பியா ஹைருல் பரியா 350 கோடி முஸ்லிம்களின் இதய துடிப்பு எம் உயிரிலும் உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இந்ததின் பிற்காலத்திலே வாடிய மலராக இருக்கக்கூடாது, வாடாத மலராக இருக்க வேண்டும் என்பதற்காக உயிர் தியாகங்கள் இரத்த தியாகங்கள் செய்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், இந்த உலகிலே வாழ்ந்த வாழுகின்ற வாழப் போகின்ற அத்தனை முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய நாளிலே இஅ்திகாஃபுடைய நியத்தில் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வாழ்க்கையில் எந்த நல்ல விடயங்களை எடுத்து நடக்கும்படி கூறியிருக்கிறானோ அவற்றை முடியுமான அளவு எடுத்து நடக்கும்படியும், எவற்றை விட்டு விலகி தவிர்ந்து ஒதுங்கியிருக்குமாறு கூறியிருக்கிறானோ அவற்றை விட்டு முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நல்ல உபதேசம் செய்கிறேன், ஞாபகம் ஊட்டிக் கொள்கிறேன். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே கோடிக்கணக்கான படைப்பினங்களை படைத்து அந்த படைப்பினங்களுக்கு மத்தியிலே சில ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். மனிதர்கள் மட்டுமல்ல, மனிதர்களையும் தாண்டி இந்த பிரபஞ்சத்துக்குள்ளால் எத்தனை கோடி படைப்பினங்கள் இருக்கிறதோ அந்த படைப்பினங்களுக்கு மத்தியில் வித்தியாசங்கள் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன. குர்ஆனிலே அல்லாஹ் கூறும் பொழுது நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷதஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலக வாழ்க்கையில மக்களுக்கு மத்தியில படைப்பினங்களுக்கு மத்தியில அவர்களுடைய வாழ்வாதாரங்களை நாங்கள் பிரித்து வைத்திருக்கிறோம். வரஃபஅனா பஅதஹும் ஃபௌக பஅத், சிலரை விட சிலரை நாங்கள் அந்தஸ்தால் உயர்த்தி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகிறான். அருமையானவர்களே, மனிதர்கள் மட்டுமல்ல, அனைத்து ஜீவராசிகளிலும் இப்படியாப்பட்ட சிறப்புகள் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன. மனிதர்களில் ஒட்டுமொத்த மனிதர்கள் இன்றைய மதிப்பு அடிப்படையில் முழு உலகத்திலும் 850 கோடி மக்கள் வாழ்கிறார்கள். இந்த 850 கோடி மக்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கலிமா சொன்ன முஸ்லிம்களை ஒரு படி உயர்த்தி வைத்திருக்கிறான். ஏனைய மனிதர்களை விட கலிமா சொன்னவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த முஸ்லிம்களிலும் அல்லாஹுவை முழுமையாக நம்பிய முஃமின்கள், இறை விசுவாசிகளை அல்லாஹ் ஒரு படி உயர்த்தி வைத்திருக்கிறான். இந்த இறை விசுவாசிகளிலும் அல்லாஹுவை முழுமையாக பயப்படக்கூடிய, சதா காலமும் சதா நேரமும் எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்க்கு மாற்றம் செய்யாமல் அல்லாஹுடைய பயத்துடன் வாழக்கூடிய அந்த முத்தகூன்கள், இறை அச்சமுள்ளவர்கள், தக்வாதாரிகளை அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறான். இந்த தக்வாதாரிகளிலும் இறையச்சம் உள்ளவர்களிலும் உலகத்திற்கு அனுப்பப்பட்ட 1,24,000 நபிமார்கள். இப்னு ஹிப்பானுடைய சஹீஹான ரிவாயத், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே 1,24,000 நபிமார்களையும் 313 ரசூல்மார்களையும் அனுப்பினான். இந்த தக்வாதாரிகளில் 1,24,000 நபிமார்களை அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறான். இந்த 1,24,000 நபிமார்களில் யாருக்கு அல்லாஹ் ரிசாலத்தை கொடுத்தானோ, தூதுத்துவத்தை கொடுத்தானோ, அந்த 313 மெசஞ்சர்ஸ், அந்த ரசூல்மார்களை அல்லாஹ் ஒரு படி உயர்த்தி வைத்திருக்கிறான். இந்த 313 ரசூல்மார்களிலும் குர்ஆனிலே சொல்லப்பட்ட 25 நபிமார்கள் உயர்ந்தவர்கள். இந்த 25 நபிமார்களிலும் உலுல் அஸ்ம், உறுதி மிக்கவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், நம்முடைய தலைவர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த 5 பேரை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த 5 பேரிலும் எம் உயிரிலும் உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறான். நபி அவர்களுடைய அந்தஸ்துக்கு வேறு யாராலும் செல்ல முடியாது.
குர்ஆன் அல்லாஹ் கூறுகிறான், வரஃபஅனா லக திக்ரக், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய பேரை, உங்களுடைய புகழை, உங்களுடைய வர்ணனையை, உங்களுடைய தன்மைகளை, உங்களுடைய செயல்பாடுகளை, உங்களுடைய குண நலன்களை, உங்களுடைய ஒவ்வொரு விடயத்தையும் நாங்கள் உயர்த்தி விட்டோம். யாராலும் எந்த விதமான பங்கத்தையோ களங்கத்தையோ ஏற்படுத்த முடியாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். யாராலும் முடியாத அருமையானவர்களே, இந்த உலகத்திலே முஸ்லிம்களை தாண்டி அந்நியர்களிடத்தில் கேட்டு பார்த்தாலும் அவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன? எல்லா காலத்திற்கும் ஒத்துப்போகக்கூடிய வேதம் குர்ஆன், எல்லா காலத்திற்கும் ஒத்துப்போகக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகள் தான். அவர் மார்க்கத்தை மட்டும் போதிக்கவில்லை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும், வாழ்க்கையை சொல்லவில்லை, வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதாக அந்நிய மதத்தை சேர்ந்த பேரறிஞர்கள் கூறுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இப்படியாப்பட்ட கண்ணியம் அருமையானவர்களே, 1978 மைக்கேல் எச் ஹார்ட் கலிபோர்னியாவில் ஒரு புக்கை எழுதி ரிலீஸ் பண்ணுகிறார். அந்த புக்குடைய பேர், பலர் அதை படித்திருப்பீர்கள், அதிகமானவர்களுக்கு அந்த புத்தகத்தை பற்றி தெரியும். The 100 ranking of the most influential persons in history. உலகத்திலே அதிக தாக்கத்தை ஏற்படுத்திய 100 பேர். அவர் சொல்கிறார், இந்த புத்தகத்தை நான் கிட்டத்தட்ட 28 வருடங்களாக ரிசர்ச் பண்ணினேன் எழுதுவதற்கு. 5000 பேருடைய வாழ்க்கை வரலாறுகளை நான் அலசி ஆராய்ந்தேன். 28 வருட என்னுடைய ஆய்விலே அந்த 5000 100 பேரை பொறுக்கி எடுத்து The 100 என்ற புத்தகத்தை நிறைவு செய்தேன். அதில் அவர் முதலாவதாக யாரை குறிப்பிட்டிருக்கிறார்? உலகத்தையே மாற்றியவர்கள், உலக சாம்ராஜ்யத்தை உலுக்கியவர்கள், உலகத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் என்ற லிஸ்ட்ல 100 பேரில் முதலிடம் தி ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் வணங்கக்கூடிய ஜீசஸை கூட அவர் 3வது ரேங்க்ல தான் வைத்தார். அதற்கு அவரிடத்திலே கேள்வி கேட்கப்படுகிறது. மீட்டிங்ல அவரிடத்திலே கேள்விகளை கேட்கிறார்கள். ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் முற்படுத்தியதற்கு என்ன காரணம்? அதற்கு அவர் சொன்னார், மற்றவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளையும் நான் அலசி பார்த்தேன், ஆனால் 2 விடயத்தின் காரணமாகத்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் முற்படுத்தினேன். முதலாவது, மார்க்கம் என்று வரும் பொழுது மற்றவர்களை பார்த்தால் அவர்கள் ஏதோ ஒரு விடயத்தை விட்டிருக்கிறார்கள், குறைபாடு செய்திருக்கிறார்கள். ஆனால் மார்க்கம் என்று வரும் பொழுது பூர்த்தியாக எல்லா விடயத்தையும் செய்து காட்டியவர் ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மார்க்கத்தையும் தாண்டி 2வது, ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து விடயத்திலும் முன்மாதிரி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிள்ளைகளுக்கு தந்தை எப்படி இருக்க வேண்டும், நபி அவர்களுடைய வாழ்க்கை அதற்கு முன்மாதிரி. நாட்டு தலைவர் எப்படி இருக்க வேண்டும், நபி அவர்கள் முன்மாதிரி. மனைவிக்கு கணவன் எப்படி இருக்க வேண்டும், நபி அவர்கள் முன்மாதிரி. பிள்ளைகளுக்கு ஒரு தந்தை எவ்வாறு இருக்க வேண்டும், நபி அவர்கள் முன்மாதிரி. ஊரிலே தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியிலே சிறந்த தோழனாக எப்படி இருக்க வேண்டும், நபி அவர்கள் முன்மாதிரி. படை தளபதியாக எப்படி இருக்க வேண்டும், நபி அவர்களுடைய வாழ்க்கை முன்மாதிரி. எந்த கோணத்தை நாங்கள் எடுத்து உற்று நோக்கினாலும் அதிலே சிறந்தவராக முன்மாதிரியாக இருந்தவர் ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேறு யாரும் இருக்கல்ல, அதனால தான் முற்படுத்தினேன். சுப்ஹானல்லாஹ். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஏனைய மனிதர்களை விட அல்லாஹ் ஒவ்வொருவரை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த அடிப்படையில் நபிமார்களை விடவும் அல்லாஹ் நம்முடைய தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். நபி அவர்களுடைய கண்ணியத்தை சொன்னால் நான் பேச வந்த தலைப்பு வேறு பக்கம் திரும்பிவிடும். அதற்கு நேரம் இடம் கொடுக்காத அருமையானவர்களே, இதே போலத்தான் நாட்களில் ஏனைய நாட்களை விட இந்த ஜுமாவுடைய நாளை, வெள்ளிக்கிழமையை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். நேரங்களில் ஏனைய நேரங்களை விட தஹஜ்ஜுதுடைய நேரத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். ஏனைய இரவுகளை விட லைலத்துல் கத்ரை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். ஏனைய இடங்களை விட மக்காவில் இருக்கக்கூடிய காபத்துல்லாஹ், மதீனாவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுன் நபவி, ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸாவை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான்.
சொல்கிறான். அதே போலத்தான் மாதங்கள் என்று வரும் பொழுது அல்லாஹ்விடத்திலே மாதங்களுடைய எண்ணிக்கை 12 ஷஹ்ரன் 12 மாதங்கள். மின்ஹா அர்பஅத்துல் ஹுரும், அந்த 12 மாதங்களிலும் கண்ணியம் வாய்ந்த மாதங்கள் 4 மாதங்கள். புகாரியுடைய ரிவாயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த 4 மாதங்கள் ஸலாஸு முத்தவாலியாத்துன், தொடர்ச்சியாக வரக்கூடிய 3 மாதங்கள். முதலாவது துல்காதா, இரண்டாவது துல்ஹிஜ்ஜா, மூன்றாவது நாம் இருக்கக்கூடிய இந்த முஹர்ரமுடைய மாதம், 4வது மாதம் ரஜபுடைய மாதம். இந்த 4 மாதங்களை இஸ்லாத்துக்கு முன்னால ஜாஹிலியா காலத்திலிருந்து மக்கள் கண்ணியப்படுத்தினார்கள். இந்த 4 மாதங்களில் மிக முக்கியமான ஒரு மாதத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். இந்த முஹர்ரம் மாதத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூட்டிய பேர் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸஹீஹுல் புகாரியுடைய ரிவாயத், அஃதலு ஸியாமி பஅத ரமதான், ரமதானுக்கு பிறகு அடியார்கள் பிடிக்கக்கூடிய நோன்புகளில் மிகச்சிறந்த நோன்பு ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதமான முஹர்ரம் மாதத்திலே நோக்கப்படக்கூடிய நோன்பு என்றார்கள். இந்த முஹர்ரமுடைய மாதத்திற்கு நபி அவர்கள் சூட்டிய பேர் ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம். ஏன், என்ன காரணம்? அதிகமான விடயங்கள் இந்த மாதத்திலே நடந்திருக்கின்றன. இதற்கு முன்னால் வந்த குதுபாக்களிலும் உலமாக்கள் அதை பற்றி பேசியிருப்பார்கள். அருமையானவர்களே, ரமதானுக்கு பிறகு நோக்கப்படக்கூடிய நோன்புகளில் மிகச்சிறந்த நோன்பு முஹர்ரமுடைய மாதம் நோக்கப்படக்கூடிய நோன்பு. அது குறிப்பாக இன்றைய தினம் நோற்றிருக்கக்கூடிய நோன்பு. அருமையானவர்களே, அல்லாஹ் நம் அனைவருடைய நோன்புகளையும் கபூல் செய்வானாக. அபூ கதாதா ரிபீ பின் ஹாரிஸ் அல்-அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத் ஸஹீஹ் முஸ்லிம்ல வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைய நாள் நோக்கக்கூடிய நோன்பின் சிறப்பை சொன்னார்கள். சியாமு யௌமி ஆஷூரா, முஹர்ரம் 10வது நாள் நோக்கப்படக்கூடிய அந்த நோன்பு இருக்கிறது. அஹ்தஸிபு அலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நான் நன்மையை எதிர்பார்க்கிறேன். ஐயுகஃபிர ஸனத்தல்லதி க்பலஹு, முன்னால் ஒரு வருடத்துடைய சகல பாவங்களுக்கும் இந்த நோன்பு பரிகாரமாக அமையும் என்று நான் அல்லாஹ்விடத்திலே நன்மை எதிர்பார்க்கிறேன் என்றார்கள். இந்த நோன்பை பிடிப்பதின் காரணமாக முன்னால் நாம் செய்த ஒரு வருடத்துடைய சகல சிறுபாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம் அருமையானவர்களே! நாம் எவ்வளவு பாவங்கள் எம்மை அறியாமல் நம்முடைய உடல் உறுப்புகளால் நடந்திருக்கும். அந்த ஒரு வருட பாவங்களை முழுமையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இல்லாமல் ஆக்குகிறான் என்றால் எவ்வளவு கண்ணியம் வாய்ந்த நோன்பாக இருக்க முடியும். ஸஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத், அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மதீனாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்கிறாங்க. மதீனாவுல முக்கியமாக 3 யூத கூட்டத்தினர் வாழ்ந்தார்கள். பனு குரைதா, பனு கைனுகா, பனு நதீர் என்ற 3 யூத கோத்திரத்தார் மதீனாவுல வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல இருந்த சமயம் முஹர்ரமுடைய நாள் வருது. பார்த்தால் 10வது நாள் மதீனாவுல இருந்த யூதர்கள் நோன்பு பிடித்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யூதர்களே, யூத சமுதாயமே, இன்றைய நாள் நீங்கள் நோன்பு பிடித்திருக்கிறீர்களே, என்ன காரணம்? ஏன் இந்த ஆஷூராவுடைய தினத்தில் நீங்கள் நோன்பு பிடித்திருக்கிறீர்கள்? அதற்கு யூதர்கள் சொன்ன பதில், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த நாள் எப்படியாப்பட்ட நாள் என்றால், அன்ஜல்லாஹு மூஸா வ கௌமஹு வ அஹ்லக ஃபிர்அவுன வ கௌமஹு வ ஃபி ரிவாயத்தின் வ கர்ரக ஃபிர்அவுன வ கௌமஹு. இன்றைய நாள் தான் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய கூட்டத்தாரையும் அல்லாஹ் காப்பாற்றி ஃபிர்அவுனையும் அவனுடைய கூட்டத்தினரையும் அழித்த நாள். இன்னொரு ரிவாயத்தில் செங்கடலிலே மூழ்கடித்த நாள். எனவே ஃபஸாமஹு மூஸா ஷுக்ரன் லில்லாஹ், இந்த விடயத்தை பார்த்த மூஸா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இன்றைய நாளிலே நோன்பு பிடித்தார்கள். அதனால மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தினராகிய நாங்கள் இந்த நாளிலே நோன்பு பிடிக்கிறோம் என்று யூதர்கள் சொன்னார்கள்.
இதை பார்த்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன அஹக்கு பி மூஸா மின்கும், உங்களை விட மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிக ஏற்றமானவன், மிக நெருக்கமானவன், மிக தகுதியானவன் நான் தான். ஏன்? நானும் ஒரு நபி, அவரும் ஒரு நபி, நானும் ஒரு ரசூல், அவரும் ஒரு ரசூல். எனக்கும் அல்லாஹ் வேதத்தை கொடுத்திருக்கிறான், அவருக்கும் தௌராத்துடைய வேதத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எனவே அவருக்கு மிக நெருக்கமானவர் நான் தான் என்று சொல்லி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாள் நோன்பு பிடித்தார்கள். வஅமர பிஸியாமிஹி, சஹாபாக்களுக்கு நோன்பை பிடிக்கும்படி சொன்னார்கள். அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, சிலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இன்றைய நாள் யூதர்கள் கண்ணியப்படுத்தக்கூடிய நாளே, இன்றைய நாளை அவர்கள் கண்ணியப்படுத்துகிறார்களே, இன்றைய நாளில் நாங்கள் நோன்பு பிடித்தோம் என்றால் அவர்களுக்கு ஒப்பாகுவது போல இருக்கிறதே யா ரசூலல்லாஹ். ஏன் என்று சொன்னால் இந்த முஹர்ரம் 10வது நாளை யூதர்கள் பெருநாளாக கொண்டாடுவார்கள். சஹீஹ் முஸ்லிமுடைய 2560வது ரிவாயத் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, கைபர்ல இருந்த யூதர்கள் இந்த ஆஷூராவுடைய தினத்தில் நோன்பும் பிடிப்பார்கள், அதே போல இந்த நாளை பெருநாளாகவும் எடுத்து கொண்டாடுவார்கள். தன்னுடைய கூட்டத்தினருக்கு, தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நகைகளை, ஆபரணங்களை வாங்கி அணிவித்து அழகும் பார்ப்பார்கள் என்று அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத் வருகிறது. எனவே சஹாபாக்கள் இப்படி கேட்டோன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அடுத்த வருடம் நான் உயிருடன் இருந்தால் லஅஸூமன்ன தாஸிஅ, 9வது நாளையும் சேர்த்து பிடிப்பேன்டா. முஸ்னத் அஹ்மதுடைய சஹீஹான ரிவாயத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹாலிஃபுல் யஹூத், யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள், சூமு கப்லஹு யௌமன் அவ் பஅதஹு யௌமா, ஆஷுராவுடைய நாளுக்கு முன்னால் ஒரு தினமோ அல்லது ஆஷுராவுக்கு பின்னால் ஒரு தினமோ சேர்த்து நோன்பு பிடிங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமையானவர்களே, ஆஷுராவுடைய தினத்தில் மட்டும் யூதர்கள் நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நான் அடுத்த வருடம் உயிருடன் இருந்தால் 9வது நாளையும் சேர்த்து நோன்பு பிடிப்பேன் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஆனால் நம்முடைய தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த வருடம் உயிருடன் இருக்கவில்லை. இந்த ஹதீஸ்களை வைத்து மார்க்க அறிஞர்கள் என்ன கூறுகிறார்கள்? இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், 9வது நாள், அதற்கு தான் தாசுஆ என்று சொல்லப்படும் நேற்றைய தினம், 9வது நாளும் 10வது நாளும் 2 நோன்புகளை பிடிப்பது சுன்னத்து என்பதாக கூறுகிறார்கள். ஒருத்தருக்கு 9வது நாள் பிடிக்க முடியாமல் போய்விட்டதா, பிரச்சனை கிடையாது. 10வது நாளும் 11வது நாளும், அதாவது இன்றைய தினமும் நாளைய தினமும் சேர்த்து நோன்பு பிடிப்பதும் ஜாயிஸ் என்பதாக கூறுகிறார்கள். இதே போல ஒருத்தர் நேத்தும் நோன்பு பிடிச்சிட்டாரு, இன்றைக்கும் நோன்பு பிடித்துட்டாரு, நாளையும் பிடிக்க விரும்புகிறார். ஏன்? ஆஷுராவுக்கு அடுத்த நாளும் நீங்கள் விரும்பினால் நோன்பு பிடித்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த பரக்கத்தை அடைய வேண்டும் என்று 11வது நாளும் நோன்பு பிடிக்க முடியுமா என்று கேட்டால் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெளிவாக குறிப்பிடுகிறார்கள், 3 நாட்களும் நோன்பு பிடிப்பது ஜாயிஸ், முஸ்தஹப் என்பதாக கூறுகிறார்கள். விரும்பத்தக்க அமல், விரும்பினால் பிடிக்கலாம், விரும்பாவிட்டால் பிடிக்க தேவையில்லை என்று கூறுகிறார்கள். அருமையானவர்களே, அப்படியாப்பட்ட முக்கியமான தினத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். மூஸா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் காப்பாற்றி ஃபிர்அவுனை அந்த செங்கடலிலே அழித்த நாள் இந்த முஹர்ரம் 10வது நாள். மிக முக்கியமான தினம். இது அல்லாமல் இன்னும் முக்கியமான ஒரு வரலாறு இருக்கிறது. நம்முடைய தலைவர் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அநியாயமாக கர்பலாவிலே கொல்லப்பட்டதும் ஷஹீதாக்கப்பட்டதும் இந்த முஹர்ரமுடைய 10வது நாள். அருமையானவர்களே, கண்ணீர் வரலாறு, அதை சொல்வதற்கு நேரம் இடம் கொடுக்காது. ஆகவே அந்த அளவுக்கு முக்கியமான நிகழ்வுகளை அல்லாஹ் இந்த நாளிலே நிகழ்வித்து காட்டியிருக்கிறார். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு முக்கியமான ஒரு அமலையும் இந்த நாளிலே செய்ய சொல்லியிருக்கிறார்கள். இந்த அமலை மட்டும் நீங்கள் செய்துவிட்டால் முழு வருடத்திலும் அல்லாஹ் உங்களுடைய பொருளாதாரத்தில் பரக்கத்தை ஏற்படுத்துவார். முழு வருடமும் செழிப்பாக மாறிவிடும். முழு வருடமும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். எந்த கஷ்டமும் இருக்காது. செல்வ செழிப்புடன் சந்தோஷத்துடன் அல்லாஹ் இருப்பான். அந்த பாக்கியம் உங்களுக்கு வேண்டுமா? இந்த நாளில் ஒரு அமல் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
வலியுறுத்தி சொன்னார்கள், இந்த அமலை செய்வோம் அருமையானவர்களே. பல ஹதீஸ் கிதாபுகள்ல பல சனத், பல அறிவிப்பாளர் வரிசைகளுடன் இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. 5 சஹாபாக்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா, அப்துர் ரஹ்மான் பின் ஸஹர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு. 5 சஹாபாக்கள் வேறு வேறு அறிவிப்பு தொடர்களில் இந்த ஹதீஸை அறிவித்திருக்கிறார்கள். இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷுஅபுல் ஈமான்ல, இமாம் தபரானி முஅஜமுல் கபீர்ல, முஅஜமுல் அவ்ஸத்ல, இதே போல இப்னு அபி துன்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் இயால் என்ற தங்களுடைய கிதாப்ல, ஹாஃபில் இப்னு அப்துல் பர் இஸ்தித்கார் என்ற கிதாப்ல இந்த ஹதீஸ் தெளிவாக பதியப்பட்டிருக்கிறது. இதே போல இமாம் ரஸீனும் தங்களுடைய கிதாப்ல இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். அல்லாமா அப்துல் ஹமீத் ஷர்வானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷாஃபி மذஹபுடைய முக்கியமான இமாம், இவர்கள் துஹ்ஃபத்துல் முஹ்தாஜுடைய ஹாஷியாவிலே குறிப்பிடுகிறார்கள், இந்த விடயத்திலே சொல்லப்பட்ட ஹதீஸ் ஹசனுடைய தரத்திலே இருக்கக்கூடிய ஹதீஸ், தாராளமாக அமல் செய்ய முடியும். இமாம் இப்னு ஆபிதீன் ஹனஃபி மذஹபுடைய முக்கியமான இமாம் ரத்துல் முக்தார் அல துர்ரில் முக்தார் என்ற கிதாபுல தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். இந்த ஹதீஸை இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி துரரிலே சொல்லி இருப்பது போல இந்த ஹதீஸ் சாபிதான ஹதீஸ், யாருக்கு வேண்டுமானாலும் அமல் செய்ய முடியும். இந்த ஹதீஸை அமல் செய்த எத்தனையோ ஹதீஸ் கலை மாமேதைகள் அனுபவப்பட்ட விடயத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். இமாம் புகாரியுடைய உஸ்தாத் கூட இந்த ஹதீஸுடைய சிறப்பை தன்னுடைய வாழ்க்கையிலே எவ்வாறு அதை அடைந்து கொண்டார்கள் என்பதை கூறியிருக்கிறார்கள். அந்த ஹதீஸை அமல் செய்வோம் அருமையானவர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் வஸ்ஸஅ அலா இயாலிஹி ஃபி நஃபகத் யௌம ஆஷூரா. ஆஷூராவுடைய தினத்தில், அதாவது முஹர்ரம் 10வது நாள் இன்றைய தினத்தில் யார் தன்னுடைய குடும்பத்தினருக்காக வேண்டி விசாலமாக செலவழிக்கிறாரோ, தாராளமாக செலவழிக்கிறாரோ, வஸ்ஸஅல்லாஹு அலைஹி ஸாயிர ஸனதிஹி, முழு வருடத்தையும் அல்லாஹ் அவருக்கு விசாலப்படுத்தி விடுகிறான்டாங்க. முழு வருடத்திலும் அல்லாஹ் அவருக்கு விசாலத்தை, பரக்கத்தை, செழிப்பை ஏற்படுத்துகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமையானவர்களே, அதற்காக வேண்டி கடன் எடுத்து தன்னுடைய குடும்பத்துக்கு செலவழிக்க சொல்லி இஸ்லாம் சொல்லல. தன்னிடத்திலே எவ்வளவு பணம் இருக்கிறதோ, கையிலே எவ்வளவு இருக்கிறதோ, வளமையாக செலவழிப்பதை விட சற்று அதிகமாக சந்தோஷமாக எங்களுடைய மனைவி மக்களுக்கு நாங்கள் செலவழிப்பது. இமாம் சாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாலிகி மذஹபுடைய மிக முக்கியமான இமாம், ஷர்ஹு ஸகீருடைய ஹாஷியாவுல குறிப்பிடுகிறார்கள், இன்றைய தினத்தில் தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டியும் தாராளமாக செலவழிப்பது சுன்னத்து, நபி வழி என்பதாக கூறுகிறார்கள். இந்த அளவுக்கு இந்த ஹதீஸை அமல் செய்த ஹதீஸ் கலை வல்லுநர்கள், முஹத்திஸூன்கள் தங்களுடைய அனுபவத்தை சொல்லியிருக்கிறார்கள் என்றால், இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மிக முக்கியமான இமாம் சுஃபியான் இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாமா முனாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபைதுல் கதீர்ல இந்த ரிவாயத்துகளை கொண்டு வருகிறார்கள். சுஃபியான் இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, முன்து 50 அவு 60 சனத்தன், இந்த ஹதீஸிலே சொல்லப்பட்ட விடயத்தை 50 அல்லது 60 வருடங்களாக தொடர்ந்து அமல் செய்து வந்தோம். ஹதீஸ்ல என்ன சொல்லப்பட்டு இருக்கிறதோ இந்த விடயத்தை 50 அல்லது 60 வருடங்களாக தொடர்ந்து செய்து வந்தோம். ஃபமா வஜதுனா இல்லா கைரா, நலவை தவிர வேறு எந்த ஒன்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. 50-60 வருடம் முழுமையாக நாங்கள் பரக்கத்தை அனுபவித்தோம் என்பதாக இமாம் புகாரியுடைய உஸ்தாத் சுஃபியான் இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள். சுஃபியானு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வார்த்தை, இன்னா கத் ஜர்ரப்னாஹு ஃபவஜத்னாஹு கதாலிக், நாங்கள் இந்த அமலை பல வருடங்களாக வளமையாக செய்து வந்தோம். ஹதீஸ்ல எந்த விடயம் சொல்லப்பட்டதோ அதை அவ்வாறே நாங்கள் அடைந்து கொண்டோம். முழு வருடத்திலும் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தினான். அல்லாமா இப்னு ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி
ரத்துல் முக்தார் அல துர்ரில் முக்தார் என்ற கிதாபுல ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கௌலையும் கூறுகிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், இன்னா கத் ஜர்ரப்னாஹு முன்து 40 சனத்தன், 40 வருடங்களாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த ஹதீஸை நாங்கள் தொடர்ந்து அமல் செய்தோம். ஃபவஜத்னாஹு ஸஹீஹன், ஹதீஸ்ல எது சொல்லப்பட்டதோ அதை ஸஹீஹாக சரியாக நாங்கள் அடைந்து கொண்டோம், எந்த ஒன்றும் எங்களுக்கு தப்பி போகல. இதே போல தான் இமாம் ஷுஅபத் இப்னு ஹஜ்ஜாஜ் அல்-அத்தகி, இதே போல அபூ ஸுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா, ரெண்டு பேரும் தங்களுடைய வாழ்க்கையிலே பெரும் பரக்கத்தை இந்த ஹதீஸை அமல் செய்ததின் காரணமாக அடைந்து கொண்டோம் என்று கூறுகிறார்கள். எவ்வளவு பெரிய ஆச்சரியமான அமல் அருமையானவர்களே. இன்று நாங்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறோம், பொருளாதாரத்தில் நெருக்கடி, ஃபினான்ஷியல் கிரைசிஸ், ஒவ்வொரு நாளும் நாங்கள் கடைக்கு போகிறோம், ஆனால் கடை லொஸ்ல தான் ஓடுது, லாபம் கிடைத்த மாதிரி இல்லை. என்ன பிசினஸ் செய்தாலும் எங்களுடைய பிசினஸ் தொட்ட காரியம் தோல்வி அடைகிறது, வெற்றி இல்லை. அருமையானவர்களே, அந்த அனைவருக்கும் இந்த அமல் மிக முக்கியமான ஒரு அமலாக இருக்கிறது. இன்றைய தினம் தாராளமாக தன்னுடைய குடும்பத்துக்கு செலவழிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரும் பாக்கியத்தை நமக்கு தர இருக்கிறான். புகாரியுடைய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸதகத்துர் ரஜுல் அலா அஹ்லிஹி, ஒரு மனிதர் தன்னுடைய குடும்பத்துக்காக, நஃபகத்துர் ரஜுலி அலா அஹ்லிஹி, ஒரு மனிதர் தன்னுடைய குடும்பத்துக்காக செலவழிக்க கூடியது இருக்கிறதே, சதக்காவுடைய நன்மை என்று சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத், அபூ மஸ்ஊத் அல்-பத்ரி ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, ஒரு மனிதர் நன்மையை நாடி தன்னுடைய குடும்பத்துக்காக செலவழித்தால், அது எந்த நாளில் செலவழித்தாலும் பிரச்சனை கிடையாது. அல்லாஹ்வுக்காக வேண்டி என்னுடைய மனைவிக்கு இந்த பொருளை வாங்குகிறேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி என்னுடைய குழந்தைகளுக்கு இந்த இனிப்பு பண்டத்தை வாங்குகிறேன், நியத்தை வைத்து அல்லாஹ்வுக்காக செய்தால் சதக்காவுடைய நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, இந்த அமலை நாங்கள் கட்டாயம் செய்வோம். சிலர் இருப்பார்கள், அவர்கள் கஷ்டமான நிலையில் இருப்பார்கள், ஏழைகளாக இருப்பார்கள், எனக்கு வசதி இல்லையே, இன்றைய நாளில் நான் எப்படி இந்த அமலை செய்வது என்று அவர்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும். இதற்குரிய சொல்யூஷனையும் இஸ்லாம் தெளிவாகத்தான் சொல்கிறது. ஃபத்ஹுல் வஹ்ஹாப் என்ற ஒரு கிதாப் இருக்கிறது, அல்லாமா ஜக்கரியா அல் அன்சாரி அவர்களுடைய கிதாப். இதனுடைய ஹாஷியாவை இமாம் சுலைமான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த ஹாஷியாவில் இமாம் சுலைமான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், யுஸ்தஹப்பு தௌசிஅத்து அலல் இயாலி வல் அகாரிப், முஹர்ரம் 10வது நாள் தன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டியும் உறவினர்களுக்காக வேண்டியும் செலவழிப்பது முஸ்தஹப். இதே போல ஏழை எளியவர்களுக்கு சதக்கா செய்வது முஸ்தஹப் என்பதாக கூறிவிட்டு கூறுகிறார்கள், இப்போ ஒருவர்கிட்ட பணம் இல்ல, வசதி இல்ல, செலவழிப்பதற்கு கையில ஒரு 10 ரூபாய் கூட இல்ல, இவர் என்ன முடியும், இவருக்கு என்ன செய்ய முடியும்? ஃபைல்லம் யஜித் ஷையன், எந்த விடயத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லையா, பிரச்சனை கிடையாது. ஃபல் யுவஸ்ஸி ஹுலுகஹு, இன்றைய நாளில் தன்னுடைய குணத்தை அவர் விசாலப்படுத்திக் கொள்ளட்டும், மக்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளட்டும், மக்களுடைய உள்ளம் நோகக்கூடிய அளவில் அவர் நடந்து கொள்ள வேண்டாம், அநியாயத்தை தடுத்துக் கொள்ளட்டும் என்பதாக இமாம் சுலைமான், இதே போல மன்சூர் உஜைலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இதே விடயத்தை கூறுகிறார்கள். அருமையானவர்களே, இன்றைய தினத்திலே இந்த அமலை நாங்கள் கட்டாயம் செய்வதற்கு முயற்சி செய்வோம். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துவான். அடுத்த ஆஷுராவுடைய தினம் வரை இதனுடைய பரக்கத்தை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள். சதக்காவுடைய நன்மை அருமையானவர்களே, சதக்காவுடைய சிறப்புகள் இஸ்லாத்திலே ஹதீஸிலே எவ்வளவு சொல்லப்பட்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பைஹக்கியுடைய ரிவாயத், இன்று நாங்கள் நோயிலே கஷ்டப்படுகிறோம், கடனிலே கஷ்டப்படுகிறோம், பிரச்சனையிலே கஷ்டப்படுகிறோம், சோதனைக்கு மேல் சோதனை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்குரிய சொல்யூஷனை தேடி நாங்கள் யார் யாரிடத்திலே செல்கிறோம், எங்கெங்கோ செல்கிறோம். இதற்குரிய சொல்யூஷனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பைஹக்கியுடைய ரிவாயத், பாக்கிரு பிஸ்ஸதகா, சதக்கா கொடுப்பதில் விரைந்து கொள்ளுங்கள். ஃபைனல் பலா லா யதஹத்த ஸதகத, சதக்காவை தாண்டி எந்த சோதனையும் தாண்டாதுன்றாங்க. சதக்காவை தாண்டி எந்த சோதனையும் நம்மை அண்டாது. எல்லா சோதனைகளுக்கும் அல்லாஹ் முற்றுப்புள்ளியை வைக்கிறான் சதக்கா கொடுக்கிறனால. இவ்வளவு பெரிய பாக்கியம். 10 ரூபாய் கொடுப்பதாக இருந்தாலும் சதக்கா தான்,
பாக்கெட்ல 100 ரூபாய் தான் இருக்குதா, அதை கொடுப்பதும் சதக்கா தான். அருமையானவர்களே, ஏராளமான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அது மட்டுமல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸஹீஹுத் தர்கீப்ல இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள், தாவு மர்தாக்கும் பிஸ்ஸதகா, உங்களில் யாராவது நோயாளிகள் இருக்கிறார்களா, அவர்கள் சதக்காவை கொண்டு சிகிச்சை அளிக்கட்டும்டாங்க. சதக்கா செய்யுங்க, அல்லாஹ்வுடைய பாதையிலே சதக்கா செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுடைய நோயை அடியோடு இல்லாமலாக்கி விடுகிறான். எவ்வளோ பெரிய பாக்கியம் அருமையானவர்களே. ஆகவே இன்றைய நாளை நாங்கள் வீணாக்கி விட வேண்டாம். இன்று அதிகமானவர்கள் நோன்பு பிடித்திருப்பீர்கள். அந்த நோன்பை திறப்பதற்காக நாங்கள் ஏதாவது எம்முடைய குடும்பத்துக்காக வேண்டி செய்து கொடுக்கலாம், அல்லது வேறு வேறு விடயங்களை நாங்கள் வாங்கி கொடுக்கலாம். இன்றைய நாளிலே நாங்கள் இந்த அமலை செய்வதனால் முழு வருடத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்துடைய வாசலை திறந்து கொடுக்கிறான் அருமையானவர்களே. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆஷுராவுடைய தினத்திலே நாங்கள் செய்த அனைத்து அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. இன்றைய நாளிலே யாரெல்லாம் நோன்பு பிடித்திருக்கிறார்களோ அனைவருடைய நோன்பையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. இந்த ஹதீஸிலே என்ன விடயம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை ஆயுள் முழுக்க அவர்கள் இதனுடைய பாக்கியங்களை காணக்கூடியவர்களாக யா அல்லாஹ் நீ மாற்றிவிடு. யா அல்லாஹ் நம்மிலே எத்தனையோ பேர் எத்தனையோ பிரச்சனைகளில் இருக்கிறோம். யா அல்லாஹ் யாரிடத்திலும் சொல்ல முடியாத பிரச்சனைகளிலே இருக்கிறோம். யா அல்லாஹ் அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். யா அல்லாஹ் அதை முழு நம்பிக்கையுடன் செய்வதற்கு எனக்கு தௌஃபீக் செஞ்சிரு. யா அல்லாஹ் உன்னுடைய யா அல்லாஹ் நம்பிக்கையுடன் யா அல்லாஹ் உன்ட மேல நம்பிக்கை வைத்து இந்த அமலை செய்யக்கூடியவர்களாக ஆக்கிரு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் இன்றைய நாளிலே குடும்பத்துக்காக செலவழித்தால் எப்படியாப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறானோ அதை நாங்கள் உணரக்கூடியவர்களாக ஆக்கிறியா அல்லாஹ், உணரக்கூடியவர்களாக ஆக்கிறியா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விடயத்தையும் தன்னுடைய உம்மத்தினருக்கு லேசுபடுத்தி இருக்கிறார்கள். யா அல்லாஹ் யா அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்கிறியா யா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கைர்களை எல்லாம் கேட்டாங்களோ அனைத்து கைர்களையும் நாங்களும் கேட்கிறோம். யா அல்லாஹ் எந்த ஷர்களை விட்டு பாதுகாப்பு தேடினாங்களோ அனைத்து ஷர்களை விட்டும் எங்களையும் பூரா உம்மத்தையும் பாதுகாத்திரியா அல்லாஹ். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.